சார் வாங்க சார், வணக்கம். வாங்க வாங்க. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது, மோட்டர் அமர்த்துங்க. நீங்க போய் செங்கல் ஏத்துங்க. என்ன தவந்துட்டே இருக்கீங்க? இன்னைக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டா வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டேன். ஆமா இதாக இருக்கும் போல. என்ன கார்பரேஷன்ல இருந்து 2 ஆபீஸ் வந்திருக்காங்க போல. சார் என்ன பிரச்சனை? இந்த முத்து இங்கே பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஏய், என்ன 2 பேரும் இவ்வளவு லேட்டா வர்றீங்க? முத்து, இவங்க ஆபீஸ்ல போய் இவ்வளவு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சார் 2 பேர் நிமிந்தால் வேலைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இவங்க 2 பேர் தான் சார். இவங்கதானா? வந்தது லேட்டு, இதுல பில்டப் வரியா? போய் வேலை பாருங்க, போறீங்க. ஹலோ ஹலோ லோகன், எங்கப்பா இருக்கீங்க? இங்கதாங்க சார். வீட்டில் இருக்கீங்களா? எனக்கு லீவ் சார். வீட்டுக்கார அம்மாக்கார உடம்பு இல்லை, ஆஸ்பத்திரி வேற கூப்பிட்டு போகணும். என்னப்பா கடைசி நேரத்தில் இப்படி சொல்றீங்க? சரி, நாளைக்கா வந்துடுவீங்களா ஒழுங்கா? வந்துடுவேன் சார், வந்துடுவேன் சார், கண்டிப்பா. சரி வந்துருங்க. வா. ஹலோ, வணக்கம் முத்து. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன். வேலைக்கு வரலையா? சார் சாரி சார், இன்னைக்கு எனக்கு நேற்று நைட்ல இருந்து லூஸ் மோஷன் சார், வர முடியாது சார். எதுப்பா? சார் ஒரு நாள் லீவ் கொடுங்க சார், நாளைக்கு வந்துடுறேன் சார். என்னப்பா ஆளாளுக்கு இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? இங்க வேலை கிடக்கு. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க சார், நாளைக்கு வந்துடுறேன் சார். சரி வைங்க போன, நாளைக்கா ஒழுங்கா வாங்க. ஓகே சார். ஏய், அந்த கறி குழம்பு ரெடி பண்ணுமா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? பாட்டியா? அவருதாயா கேளு சார். சொல்லுங்க சார். ஹலோ தம்பி, எங்கப்பா இருக்கீங்க? சார் இந்த ஆந்திவே சார் வந்துகிட்டே இருக்கும் சார். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா, ஏற்கனவே 2 பேர் லீவ் போட்டாங்க, கலவை வேற போட்டாச்சு. சரி சார், சரி சார், கொஞ்சம் வேகமா வாங்க. ஏய் மச்சான், 2 பேரும் லீவ் ஆம்டா. 2 பேர் லீவா? இன்னைக்கு நம்மளை பிணைஞ்சிருவாங்க போனோம்னா. மச்சான் அப்படியே வண்டியை திருப்பு மச்சான். கிளம்பிடுவோம். ஆமா, அவரை கேட்டா நாங்க காரணம் சொல்லுவேன். வண்டி பஞ்சர்னு சொல்லுவோம். அம்மா வண்டி தான் பஞ்சர் இல்லையா? பஞ்சர் ஆக்கிற வண்டிதான். வா இறங்கு இறங்கு. காத்தப்புறம். A few moments later. டேய், எனக்கு போன் அடிக்கிறான்டா. எடுத்து. டேய், நீ தானடா அவன்கிட்ட பேசிட்டு இருந்த? பிஸியா இருக்கேன்பா. எடுத்து ஏதாவது சமாளி போ. சரி, இப்ப என்ன பண்ண சொல்றது? ஏதாவது சமாளிடா, அதான் ஈஸியா மாத்திடலாம். ஐயோ, என்ன சொல்ல போறானோ சரி. ஹலோ சார். எங்கதாப்பா இருக்கீங்க? சார் கோச்சிக்கிறாங்க சார், வண்டி பஞ்சர் சார். சார் ராமு வேற ஒர்க்ஷாப் வரையும் போயிருக்காப்ல சார், ஆளை கூப்பிட. வந்து பஞ்சர் பார்த்துட்டு தான் சார் வரணும். ராம் போன் போட்டா ஏன் எடுக்க மாட்டான்? ஆமா சார், அவர் எடுக்கவே மாட்டாரு சார். வேற நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாரு சார். ஐயோ, உங்களை எல்லாம் நம்பினா நான் நடு ரோட்ல தான் நிக்கணும். சார் என்ன சார்? ஒண்ணும் இல்ல, நாளைக்கா ஒழுங்கா வந்து சேருங்க. ஆகட்டும் 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 சார். The next day. பாத்தியா மச்சான், வேலைக்கு ஆள் இல்லைன்னு சின்ன பையனை சேர்த்துருக்காங்க. அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க அந்த வயசுல. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டியான்? அதே வீட்டுல அடிச்சு பத்தி விட்டாங்க வேலைக்கு. அவன் தலையெழுத்தியா? டேய் இங்க வாடா. ஏண்டா இன்ஜினியர் போனதுக்கு அப்படி என்ன அப்படி உங்களே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்? ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட கூட காசு தரல. எனக்கு 2 பையன்டா. உனக்கு 3ஆவது நினைச்சு நான் உனக்கு பீஸை கட்டி படிக்க வைக்கிறேன்டா. ரெடியாக 2ஆவது படிக்கலாம். ஃபீஸ் கட்டனாலும் இங்க வேலைக்கு வந்தா நீ எனக்கு ஃபீஸ் கட்டுறியா?